بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وكل أمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய தோழர்கள் தோழியர்கள் இன்னும் எல்லா முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்றளவட்டுமாக. அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று நாளை மறுமையில் வெற்றியடைய வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு இஸ்லாம் நமக்கு காட்டியிருக்கிற பாதையில் நம்முடைய பயணங்களை நாம் அமைத்து மறுமையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய நாம் இறைவன் நம்முடைய அமல்களை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கிற ஏகத்துவ கொள்கையை சரிபடுத்திக் கொண்டு அதற்கு பிறகு நம்முடைய உள்ளங்களை நாம் தூய்மைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். ஒரு அடியான் மீது இறைவனுடைய பார்வை என்பது அவனுடைய இந்த அடிப்படை ஏகத்துவ கொள்கையை அவன் சரிபடுத்தியதற்கு பிறகு அவனுடைய உள்ளத்தை அவன் எவ்வாறு சீர்படுத்தி இருக்கிறான் என்பதை அல்லாஹ் ஒரு அடியானிடத்திலே பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்றைக்கு இந்த உலகத்தை சுற்றிலும் நாம் பார்க்கும் பொழுது ஏராளமான தீமைகளை நம்மால் காண முடிகிறது, அநியாயங்களை பார்க்க முடிகிறது, அருவருக்கத்தக்க காரியங்களை பார்க்க முடிகிறது.
இப்படி நாம் பார்க்கிற இந்த காட்சிகள் எல்லாம் ஒரு மனிதன் அதை செய்து கொண்டிருக்கிறான். எதனால் இந்த மனிதன் இப்படி தீமைகளிலேயும் பாவங்களிலேயும் பிறருக்கு அநியாயம் செய்யக்கூடிய நிகழ்வுகளிலேயும் அவன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் என்றால் அவன் தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தாததனுடைய காரணம்தான் இது போன்ற பாவங்களில் அவன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய நாம் நமக்கு மத்தியிலேயும் இன்றைக்கு ஏராளமான தவறுகளை நாம் பார்க்கிறோம், தீமைகளை நாம் பார்க்கிறோம், பிறருக்கு செய்கிற அநியாயங்களை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த பாவங்களும் அநியாயங்களும் அருவருக்கத்தக்க காரியங்களும் ஒரு முஸ்லிமிடத்திலே இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அவன் தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தவில்லை. தன்னுடைய உள்ளத்தை அவன் தூய்மையான அடிப்படையிலே அமைத்துக் கொள்ளாததின் விளைவுதான் அவர்கள் தீமையை சம்பாதிக்கக்கூடிய, தீமைகளிலே ஈடுபடக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் எப்படி நம்மிடத்திலிருந்து நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறான் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்சாதிக்கும், அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தை பார்க்க மாட்டான், இலா சுவரிக்கும், உங்களுடைய உடல் அழகை அல்லாஹ் பார்க்க மாட்டான், வலாக்கின் எந்துரு குலூபக்கும் என்றாலும் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை பார்ப்பான். இறைவன் ஒரு மனிதனுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது, அவனுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை இறைவன் பார்க்க மாட்டான். இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய நிறங்கள் வெவ்வேறு நிறங்களாக இருக்கலாம், அவருடைய வடிவங்கள் வெவ்வேறு வடிவங்களாக இருக்கலாம், அழகிலே உயர்ந்தவர்கள் இருக்கலாம், அழகிலே குறைந்தவர்கள் இருக்கலாம். இப்படி எந்த விதமான உடல் தோற்றங்களையோ அழகையோ இறைவன் பார்க்கிறதில்ல. மாறாக அல்லாஹ் எதை பார்ப்பான், நம்முடைய உள்ளங்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய உள்ளத்தினுடைய அழகு எப்படி இருக்கிறது, அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதைத்தான் இறைவன் பார்ப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை நம்பிக்கையாளன் தன்னுடைய உள்ளத்தை அழகுபடுத்த வேண்டும், உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டும் என்பதை நமக்கு மிக தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நம்முடைய செயல்பாடுகள் உள்ளத்தை அழகுபடுத்தக்கூடியதாக, உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியதாக நம்மிடத்தில் அமைந்திருக்கிறதா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் அடைந்ததற்கு பிறகு நம்முடைய உள்ளத்தை நாம தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாம் பிறரிடத்திலே பழகுகிற அந்த விதம், நம்முடைய தாய் தந்தையரிடத்திலே பழகுகிற விதம், நம்முடைய மனைவி மக்களிடத்திலே நாம் காட்டுகிற அந்த விதம், நம்முடைய அருகாமையில் இருக்கிற நண்பர்களிடத்திலே நாம் பழகுகிற விதம், இப்படி எல்லா காரியங்களிலேயும் இஸ்லாம் நம்மை எப்படி வழிநடத்தி இருக்கிறது, இஸ்லாம் நம்மை எப்படி பக்குவப்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து நம்முடைய உள்ளத்தை நாம் அழகுபடுத்த வேண்டும், உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். அதைத்தான் நம்மிடத்திலிருந்து இறைவன் எதிர்பார்க்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட சமுதாயத்திலே அனுப்பப்பட்டார்கள்? முழுக்க முழுக்க தீமைகளிலேயே, அசிங்கமான காரியங்களில், அருவருக்கத்தக்க காரியங்களில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருந்த ஒரு சமுதாயத்திற்கு மத்தியில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பப்பட்டார்கள். அப்படி அனுப்பப்பட்டிருக்கிற அந்த சம்பவத்தை குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும், அவர்களிடத்திலிருந்து எழுத படிக்க தெரியாத ஒரு நபியை, ஒரு மனிதரை நாம் என்ன செய்திருக்கிறோம்? நபியாக அனுப்பி இருக்கிறோம். அப்படி அனுப்பப்பட்ட அந்த நபர் எப்படி இருக்கிறார்? அவர் என்ன செய்யறாரு? அவர் யுஸக்கீஹிம், அவர்களை அவர் தூய்மைப்படுத்துகிறார். வயுஅல்லிமூன கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் அவர் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். ஆனால் அவங்க எப்படி இருந்தாங்க? வாஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம், அந்த அவர்களை அடைந்தவர்கள் எதுவுமே தெரியாதவர்களாக, அவர்கள்
அறியாமை காலத்திலே இருந்த அந்த சமுதாயத்திற்கு மத்தியில் அல்லாஹ் யார் அனுப்புறான்? ஒரு எழுத படிக்க தெரியாத நபியை அனுப்புகிறான். அந்த நபி என்ன செய்யறாருன்னா அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். அது மாதிரி அதற்கு முன்னால் அவருடைய உள்ளத்தை அவர்கள் தூய்மைப்படுத்துகிறார். அவருடைய உள்ளத்தை அவர் தூய்மைப்படுத்துகிறார். அப்படி தூய்மைப்படுத்தி அதற்கு பிறகு வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. இப்படி அறியாமையிலே இருந்த அந்த மக்கள் எப்படிப்பட்ட உன்னதமான ஒரு நிலையை அடைந்தார்கள், எப்படிப்பட்ட உயர்வான அந்தஸ்தை அடைந்தார்கள்? அதற்கு காரணம் அவருடைய உள்ளங்கள் தூய்மைப்படுத்தப்பட்டது. அவருடைய உள்ளங்கள் இறைவனுடைய தூதரால் தூய்மைப்படுத்தப்பட்டு அது நேராக ஆக்கப்பட்டதனால தான் அவர்கள் இவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தார்கள். உயர்ந்த பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். வெறுமனே இறைவனை நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், நான் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன், இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை செய்கிறேன், அவனுடைய தூதரை நான் பின்பற்றுகிறேன், இப்படி அடிப்படை கொள்கைகளை மட்டும் சரிபடுத்துவதற்காக அந்த தூதர் அவர்களுக்கு மத்தியில் வரல. அவருடைய குண ரீதியாகவும் அவருடைய உள்ளங்களையும் தூய்மைப்படுத்துவதற்குத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ மனிதர்களை நாம சந்திக்கிறோம். அவருடைய வெளி தோற்றங்களை பார்க்கிறோம். அவர்கள் நல்ல பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் அவருடைய மறுபக்கத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் தனிமையிலே தன்னுடைய இறைவனுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்களாக இருப்பாங்களா? மக்களிடை விட்டும் தூரமாக இருக்கிற நேரத்தில் இறைவனை பயந்து ஒவ்வொரு காரியங்களையும் அமைக்கக்கூடியவர்களாக இருப்பார்களா என்றால் அப்படி இருக்கக்கூடிய நிலை இருக்காது. நாமே நம்மை சிந்தித்து பார்ப்போம். மக்களுக்கு மத்தியில் எப்படி நடக்கிறோம், வெளிப்படையில எப்படி செயல்படுகிறோம். ஆனால் நாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுது, நாம மக்களை விட்டும் நாம மறைவாக இருக்கும் பொழுது, தனிமையிலே இருக்கும் பொழுது நம்முடைய குணநலன்கள் எப்படி இருக்கிறது? யார் ஒருவர் வெளிப்படையிலேயும் அல்லாஹுவை அஞ்சி அவருடைய அந்தரங்கத்திலேயும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்கிறாரோ அவர்தான் சிறந்தவர். ஒருவர் வெளிப்படையில நல்ல பேசுறாரு, வெளிப்படையில மார்க்கத்தை பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார், அல்லாஹுவை பற்றி எல்லாம் பேசுகிறார், அவருடைய தூதரை பற்றி பேசுகிறார். ஆனால் அவருடைய உள்ரங்கம் அவர் மக்களை விட்டும் தனிமையில் இருக்கும் பொழுது, தன்னுடைய குடும்பத்திலே இருக்கும் பொழுது அவர் எந்த விதமான நல்ல குணமுடையவராக இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட நிலையை அல்லாஹ் விரும்புறதில்லை, இப்படிப்பட்ட நிலையை அல்லாஹ் நேசிப்பதில்லை. எல்லா நிலையிலேயும் நாம இறைவனை அஞ்சி பயந்து நடக்கக்கூடியவர்களாக, நம்முடைய செயல்பாடுகளை தூய்மைப்படுத்தக்கூடியவர்களாக நாம இருக்கணும். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அபூதர் என்கிற ஒரு நபித்தோழர் தன்னுடைய பணியாளரை கடுமையாக திட்டி விடுகிறார்கள். அவருடைய பணியாளரை பார்த்து சொல்றாரு, அவருடைய தாயை சேர்த்து அவர் திட்டி விடுகிறார். இப்ப அந்த பணியாளர் ரசூலுல்லாஹ்விடத்துல வந்து அபூதர் இப்படி செஞ்சிட்டாரு, என்னுடைய தாயையும் சேர்த்து அவர் திட்டி விட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொன்னார்கள், அபூதரே, நீங்க இவரை நீங்க ஏசுனீங்களா? இந்த மனிதரை திட்டினீர்களா? ஆமா அப்படின்றாங்க. அவருடைய தாயையும் சேர்த்து தரைக்குறைவாக பேசினீர்களா? ஆமா யா ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க அப்போ ஒரு அறியாமை காலத்து பழக்க வழக்கத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்க ஒரு அறியாமை காலத்து செயல்பாடுகளில் தான் நீங்க இருக்கிறீங்க. அவர் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், இது வளமை தானே? ஒருவர் நம்மை திட்டுகிறார், நாம் அவரை திருப்பி திட்டுறோம். அப்படி திட்டும் பொழுது அவருடைய தாயை தகப்பனை சேர்த்து திட்டுவதெல்லாம் வழக்கம் தானே, அது ஒரு நடைமுறை தானே அப்படின்னு கேட்கிறாங்க. திரும்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நடைமுறை இருந்தால் நீ அறியாமை காலத்தில் தான் நீ இருக்கிறாய், அப்படிப்பட்ட நிலையில தான் நீ இருக்கிற அப்படின்னு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்தார்கள். அதற்கு பிறகு அவருடைய நிலை மாறியது. எப்படி மாறியது? ஒரு தடவை அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய அடிமையும் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இரண்டு பேருக்கும் ஒரே விதமான ஆடை அணியப்பட்டிருக்கிறது. அபூதர் அவர் எஜமான், அவருடைய அடிமை அவர் என்ன செய்யறாரு, அவரும் அபூதர் மாதிரியே ஒரு ஆடை அணிந்திருக்கிறார், புத்தாடை அணிந்திருக்கிறார். ரெண்டு பேரும் போறாங்க. அப்ப மக்கள் கேட்கிறார்கள், அபூதரே, நீங்க உங்களுடைய அடிமை அணிந்திருக்கிற ஆடையை நீங்கள் எடுத்துக்கொண்டு அவருக்கு ஒரு சாதாரண ஒரு ஆடையை கொடுத்திருந்தா உங்களிடத்துல ரெண்டு ஆடை இருந்திருக்குமே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பதான் அபூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த செய்தியை குறிப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, நான் இப்படி ஒரு காரியத்தை செய்ததற்காக
என்னை கண்டித்தார்கள், அடிமை விஷயத்துல சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்களை அல்லாஹ் உங்களுடைய பொறுப்புல ஒப்படைச்சிருக்கிறான். அவரிடத்துல அப்படி ஒப்படைக்கப்பட்ட அந்த பணியாளருடைய இடத்துல நீங்க நல்ல விதத்தில் நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த அறிவுரை எல்லாம் ரசூலுல்லாஹ் எனக்கு சொல்லி தந்தார்கள். என்னுடைய உள்ளத்தை பண்படுத்தினார்கள். நான் அறியாமை காலத்து பழக்க வழக்கமுடையவனாக இருந்தேன். என்னுடைய மார்க்கம் என்னுடைய உள்ளத்தில் இருக்குது. அல்லாஹுவைத்தான் வணங்க வேண்டும் என்கிற கொள்கை என்னிடத்தில் இருக்குது. தூதரைத்தான் கடைபிடிக்க வேண்டும் என்கிற கொள்கை இருக்கிறது. சக மனிதனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த முறை நான் தெரியாமல் இருந்தேன். ரசூலுல்லாஹ் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இன்னைக்கு நாம் அதைவிட சர்வ சாதாரணமாக பிறரை நாம புண்படுத்தி கொண்டிருக்கிறோமே, நம்முடைய வாழ்க்கையில் பலரை நாம் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறோமே. அதனுடைய குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம், நம்முடைய கீழே பணியை செய்யக்கூடிய பணியாளர்களாக இருக்கலாம், நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், தாய் தந்தையர்களாக இருக்கலாம். இப்படி அவர்களிடத்திலெல்லாம் நம்முடைய நடக்கிற முறை எப்படி இருக்கிறது? நம்முடைய உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்தி இருக்கிறோமா? அவரிடத்திலே சரியாக நாம் நடந்திருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே இந்த கொள்கையை மட்டும் நமக்கு போதிப்பதற்காக இறைவனால் அருளப்படவில்லை. நம்முடைய உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துவதற்குத்தான் இறைவனால் இந்த மார்க்கம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும், உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான், அதைத்தான் அல்லாஹ் நம்மிடத்திலே விரும்புகிறான். நம்முடைய ஒரு அடியானிடத்தில் அல்லாஹ் பார்க்கிறது அதுதான். என்னுடைய அடியான் எப்படி அவனுடைய உள்ளத்தை அமைத்திருக்கிறான். அவனுடைய தோற்றத்தை நான் பார்க்க போறதில்லை, அவனுடைய அழகை நான் பார்க்க போறது இல்ல, அவனுடைய உள்ளத்தை தான் நான் பார்ப்பேன். உள்ளம் எப்படி சீர்பெற்றிருக்கிறதா, அவனுடைய குண நலன்களால் பண்புகளால் சீரடைந்திருக்கிறதா என்று பார்ப்பார்கள். அல்லாஹ் பார்ப்பான். சஹாபாக்கள் அப்படித்தான் ரசூலுல்லாஹ்வால் வார்த்தெடுக்கப்பட்டார்கள். ஒரு நபித்தோழரை பற்றி ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, ஒரு சுவர்க்கவாசியை பார்க்க வேண்டும் என்றால் இந்த மனிதரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். உடனே ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதர் இவரை இவ்வளவு சிறப்பித்து சொல்றாங்களே, அப்ப நாம இவர் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாட்கள் அவருடைய வீட்டில் போய் தங்குறார். ஏதோ ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி தங்குகிறார். அப்படி தங்கி இவருடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்க்கிறார். அவர் எதுவுமே புதிதாக செய்தது மாதிரி இல்லை. அவர் தொழுகிறாரு, வணங்குறாரு, இரவு நேரத்தில் தூங்கவும் செய்யறாரு, தொழவும் செய்யறாரு, பள்ளிவாசல்ல போய் இப்படி ஒரு சாதாரணமான ஒரு முஸ்லிம்கள் எந்த காரியத்தை செய்வார்களோ அதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். வேறு எதையும் அவரிடத்துல புதிதாக பார்க்க முடியல. 3 நாள் கழித்ததற்கு பிறகு அந்த மனிதரிடத்துல இந்த நபித்தோழர் கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹ் இப்படி குறிப்பிட்டாங்க, அதை பார்க்கிறதுக்குத்தான் நான் உங்க வந்திருக்கிறேன், ஆனால் உங்களிடத்துல வேறு எதையும் சிறப்பா நான் பார்க்கலையே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த மனிதர் சொல்கிறார், நான் அதற்கென்று குறிப்பாக நான் வேறு எதையும் நான் என்ன செய்யறதில்ல, சிறப்பான காரியங்களை நான் செய்ய மாட்டேன். என்னுடைய உள்ளம் எப்படி இருக்கும் என்றால், அவர் சொல்கிறார், எந்த ஒரு முஸ்லிமுடைய விஷயத்திலையும் நான் காழ்ப்புணர்ச்சி கொள்ளவே மாட்டேன். அல்லாஹ் ஒரு முஸ்லிமுக்கு இப்படி கொடுத்திருக்கிறான அப்படிங்கிறது மாதிரி எந்த ஒரு முஸ்லிமுடைய அந்த காரியத்திலையும் நான் நல்லெண்ணத்தை தவிர கெட்ட எண்ணம் நான் கொள்ள மாட்டேன். எந்த முஸ்லிமா இருந்தாலும் சரி, அவர் மீது காழ்ப்புணர்ச்சி கொள்றதோ பிறர் மீது கெட்ட எண்ணம் கொள்வதோ அப்படிங்கிற அந்த தன்மை என்னிடத்துல கிடையாது என்று சொல்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த ஒரு உள்ளத்தை அவர் பெற்றிருக்கிறார் என்று பாருங்கள். இன்னைக்கு நாம பார்க்கிறோம், நமக்கு மத்தியிலேயே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, நமக்கு மத்தியிலேயே எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. அவரை பிடிக்கல, இவரை பிடிக்கல, குடும்பத்துல அப்படி சண்டை சச்சரவு, இப்படி எல்லாம் நம்முடைய நிலை இருக்கிறது. அந்த தோழர் சொல்கிறார், ஒரு முஸ்லிம் அவருடைய விஷயத்தில் நான் எந்த விதமான கெட்ட எண்ணமும் கொள்றதில்ல. அப்ப அதுதான் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துறது. அல்லாஹ் அவருக்கு அதை வழங்கி இருக்கிறான். அவருடைய நிலை அப்படி இருக்கிறது, நாம் சரியாக இருந்து கொள்வோம். அவருக்கு அல்லாஹ் அதை வழங்கி இருக்கிறான், நமக்கு இதை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். மனிதர்கள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள் என்றெல்லாம் மக்களை புரிந்து கொண்டு நாம் பிறரை காழ்ப்புணர்ச்சி கொள்வதோ, பிறர் மீது அவதூறு சொல்லுவதோ, பிறருடைய குறைகளை ஆராய்வதோ, பிறருடைய குறைகளை பிறரிடத்திலே சொல்லுவதோ, இப்படி எந்த விதமான ஒரு செயல்பாடுகளிலும் நாம் ஈடுபடாமல் அந்த தீமைகளிலிருந்தெல்லாம் நம்முடைய உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்திக் கொண்டால் நம்முடைய சுவனத்தினுடைய பாதை லேசாகிவிடும் என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அவருடைய நிலை அப்படித்தான் இருந்தது. அப்ப இறைவன் நமக்கு இந்த மார்க்கத்தை வழங்கியதற்கு பிறகு இந்த மார்க்கத்தில் நடைபோடக்கூடிய நாம நம்முடைய உள்ளத்தை சீராக்க வேண்டும்.
உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். நம்முடைய குண நலன்களால் அதை நாம அலங்கரிக்க வேண்டும், அதை நாம் பார்க்க வேண்டும். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உடம்பிலே ஒரு உறுப்பு இருக்கிறது, இதா சலஹத் சலஹல் ஜஸது குல்லுஹு, அந்த உறுப்பு சரியாக செயல்பட்டு விட்டது என்றால் அந்த உடலினுடைய ஒட்டுமொத்த உறுப்புகளும் சரி பெற்றுவிடும், சீர் பெற்றுவிடும். இதா ஃபஸதத், அந்த உறுப்பு சீர்கெட்டு போய்விடும் என்றால் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அதனுடைய உடல் மொத்தமுமே என்ன செஞ்சுவிடும், சீர்கெட்டு போய்விடும். அலா வஹியல் கல், அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள். உடம்புல ஒரு உறுப்பு இருக்குது, இந்த உறுப்பு சீராக இருக்கும் என்றால், சரியாக இருக்கும் என்றால் நம்முடைய உடல் மொத்தமுமே என்று செய்து விடுமாம், சீர் வச்சு விடுமாம். அந்த உறுப்பு சீர்கெட்டு போய்விட்டால் நம்முடைய ஒட்டுமொத்த உடலும் சீரடைந்து போய்விடும், சீர்கெட்டு போய்விடும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள், அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள். அப்ப உள்ளத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய உள்ளத்தை சீராக அமைத்திருந்தால், உள்ளம் கெட்டு போகாமல், தீமையினால் அசிங்கப்படாமல், பிறர் மீது கொண்டு காழ்ப்புணர்ச்சியினால் அது கடினமான ஒரு நிலையை அடையாமல் அந்த உள்ளம் சீராக இருக்கும் என்றால், எப்படியெல்லாம் இந்த மார்க்கம் நம்மளை வழிநடத்தி இருக்குது, எப்படியெல்லாம் இறைவன் நமக்கு நடக்க வேண்டும் என்கிற கட்டளையை தந்திருக்கிறான், அங்கெல்லாம் நாம் அப்படி நடக்கணும் என்கிற அந்த சீரான அந்த உள்ளத்தை நாம் சீர்படுத்தி கொண்டு அமைவோம் என்றால் நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாமே சீர்பட்டு போய்விடுகிறது. இல்ல உள்ளத்தை நாம சரிபடுத்தல, உள்ளம் கெட்டு போய் கிடக்கிறது என்றால் நம்முடைய ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளும் கெட்டு போய்விடும். அப்படின்னா நம்முடைய எல்லா காரியங்களும் இல்லாமல் போய்விடும், அது சரியாக அமையாது, சீராக அமையாது. அப்ப உள்ளத்தை தான் நீங்க சீர்படுத்தணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி சீர்படுத்த வேண்டும் என்றால் என்ன செய்யணும், நம்முடைய உள்ளத்துல பாவங்களை விட்டும் நாம் விலக வேண்டும், தீமைகளை விட்டும் நாம விலக வேண்டும். உள்ளத்துல பாவங்கள் சேருவதற்கு நாம விடக்கூடாது, உள்ளத்திலே தீய எண்ணங்கள் சேருவதற்கு நாம விடக்கூடாது. எப்பெல்லாம் நாம தீமையை செய்யணும் நினைக்கிறோமோ அந்த நேரத்தில் எல்லாம் நாம் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும், உள்ளத்திலிருந்து விலக வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பாவத்தை ஒரு அடியான் செய்யும் பொழுது அவனுடைய உள்ளத்துல ஒரு கருப்பு புள்ளி பதிந்து விடுகிறது. அவன் திரும்பியும் அந்த பாவத்தை செய்யும் பொழுது அந்த கருப்பு புள்ளி இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. இப்படியே அவன் பாவத்துல மீண்டும் 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 போய் போய் விழுகிறான். அவனுடைய உள்ளமே அப்படியே என்ன செஞ்சிருது, கருப்பு புள்ளியால் சூழப்பட்டு விடுகிறது, அப்படியே உள்ளமே கருத்து போய் விடுகிறது. பாவத்தை செஞ்சு செஞ்சு அவன் என்ன ஆயிடுறான், அப்படியே உள்ளம் மறுத்து போனவனாக மாறி விடுகிறான். வெளியில பார்த்தால் அவனுடைய செயல்பாடுகள் மனிதர்களுக்காக என்ன செய்யறான், அப்படியே ஒரு நல்லது மாதிரி காட்டிக் கொள்கிறான். ஆனா அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த தீமை விலகாத காரணத்தினால அது என்னவாகி விடுகிறது, அவனுடைய உள்ளத்தை சீர்கிட செய்து விடுகிறது. ஒரு கட்டத்தில் மனிதனுக்கு அவன் பயப்படாவிட்டால் துணிந்து என்ன செய்து விடுவான், தீமையிலே அவன் இறங்கி விடுவான். மனிதர்களுக்கு பயப்படுறது வரைக்கும் மனிதர்களை பார்க்கும் பொழுது நல்ல மாதிரி காட்டிக் கொள்வான். அதே நேரத்தில் அவனுடைய பாவங்கள் செய்து செய்து அவனுடைய உள்ளம் சீரடைந்து கெட்டு போய் ஒரு கட்டம் வரும் பொழுது மனிதனுக்கு பயப்பட மாட்டான். அவன் தீமையான காரியத்தை துணிந்து அவன் செய்து விடுவான், தீமையான பாதையின் பக்கம் துணிந்து போய் விடுவான். அப்ப உள்ளம் தீமையிலிருந்து பாதுகாக்கப்படணும், உள்ளம் தீமையிலிருந்து விலக வேண்டும். அப்படி தீமையிலிருந்து விலகணும்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாவம்னா என்ன என்று நமக்கு சொல்லி தந்தார்கள். பாவம்னா என்ன, நன்மைனா என்ன என்பதை நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்விடத்துல பாவம் எது நன்மை எது என்று எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அல் பிர், நன்மை என்றால் என்ன, அது மாதிரி தீமை என்றால் என்ன, எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பாவம் என்பது எப்படிப்பட்டது என்றால் மாஹாக்க ஃபீ சத்ரிக்க, அது உன்னுடைய உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருக்கும். கரிஹித்த எத்தலிய அலைஹின்னாஸ், அது மக்களிடத்திலே வெளிப்படுவதை நீ வெறுப்பாய். பாவம்னா என்ன, உன்னுடைய உள்ளத்தை உறுத்தும். எந்த ஒரு காரியம் நாம செய்யும் பொழுது நம்முடைய உள்ளத்தை அது உறுத்துகிறதோ, அது தீமை என்று அது வருந்துகிறதோ, அந்த நேரம் அது நாம் பாவம் செய்கிற நேரமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை சொல்லி தர்றாங்கன்னு பாருங்க. பாவம்னா என்ன என்று கேட்கும் பொழுது
பாவம்னா இது விபச்சாரம் செய்யறது பாவம், சிகரெட் குடிக்கிறது பாவம், மது அருந்துவது பாவம், பிறரை அடிப்பது பாவம், புறம் பேசுவது பாவம், பிறர் மீது அவதூறு சொல்வது பாவம். இப்படி பாவங்களை ரசூலுல்லாஹ் அடுக்கல்ல. அப்படி அடுக்கணும்னா பெரிய பட்டியலையே அடுக்கி கொண்டு போகலாம். பாவம் அவ்வளவு இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹ் அந்த பாவத்தை நீ உணர வேண்டும் என்பதற்காக, நீ எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் இது பாவமா பாவம் இல்லையா என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக ஒரு வரையறையை சொல்லிவிட்டார்கள். பாவம் என்பது உன்னுடைய உள்ளத்தை உறுத்தி கொண்டிருக்கும். ஒரு காரியத்தை செய்ய போறியா, அப்ப அது உன்னுடைய உள்ளத்தை உறுத்துகிறது என்றால் நீ தீமையில் இருக்கிறாய். ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறோம், நம்முடைய உள்ளம் உறுத்துகிறது, ஐயோ இப்படி பேசிட்டோமே, ஐயோ இப்படி செஞ்சிட்டோமே, இது தவறாச்சே, இது சரியில்லையே அப்படின்னு நம்முடைய உள்ளம் கவலை கொள்ளுகிறது என்றால், உள்ளம் உறுத்தப்படுகிறது என்றால் அது பாவம். அந்த பாவத்திலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும், அந்த செயல்பாடுகளிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும், அந்த தன்மையிலிருந்து நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுல முக்கியமாக நாம குடும்பத்தை நாம பார்க்கணும். குடும்பத்துல தான் பிறர் என்ன செய்கிறார், நிறைய பேரு நம்முடைய தீமைகளை எல்லாம் விட்டொழிக்காமல் இருக்கிறது அந்த நிலையில தான். வெளியில வருவாங்க, பார்ப்பாங்க, பேசுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவாங்க, நம்மிடத்துல சரியாக பேசிக் கொள்வார்கள். ஆனால் குடும்பத்திற்குள்ள போய் இருந்து கொண்டு அவங்க என்ன செய்வார்கள், தன்னுடைய குணநலன்களை எல்லாம் அப்படியே வெளிப்படுத்தி கொண்டிருப்பார்கள். கோபம் வருதா சர்வசாதாரணமாக வெளிப்படுத்துவார்கள், கோபம் வருதா தீமைகளை என்ன செய்வாங்க. இப்படி நம்முடைய உள்ளத்தை நாம் சீர்படுத்த வேண்டிய ஒரு இடம் குடும்பமாகவும் இருக்கிறது. அதையும் நாம் என்ன செய்யணும், அந்த பயிற்சியையும் நாம் எடுக்கணும். எப்படிலாம் நமக்கு இது மாதிரி உள்ளங்கள் உறுத்துகிறதோ அந்த நேரத்தில் எல்லாம் அந்த பாவங்களை நாம் விட வேண்டும், இந்த செயல்பாடுகளை விட வேண்டும், நம்மை நாம மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டை நாம எடுக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை நாம சீர்படுத்தினால் மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும், இறைவனுடைய நெருக்கத்தை பெற முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள், நாளை மறுமையில் ஒரு 7 சாராருக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்கிறான், அரிசியுடைய நிழல் கிடைக்கும். அந்த அரிசியுடைய நிழலில் நிழல் பெறுகிற ஒரு சாரார் யார் என்றால், யார் ஒருவர் தன்னுடைய உள்ளத்தை அப்படியே இறைவனுடைய அந்த வணக்க வழிபாடுகளில், இறைவனுடைய நினைவுகளில் ஏற்படுத்திக் கொள்கிறாரோ அந்த மனிதர். அது மாதிரி இன்னொரு மனிதர் யார் என்றால், அவர் தன்னுடைய தனிமையிலேயும் இறைவனை அஞ்சக்கூடிய ஒரு மனிதர். ரஜுலுன், அந்த ஒரு மனிதர் தக்கரல்லாஹ் ஹாலியன், அவர் எப்படி இறைவனை அஞ்சுவார் என்றால், இறைவனை நினைவுபடுத்திக் கொள்வார் என்றால், அவர் தனிமையில் இருக்கும் பொழுதும் என்ன செய்வார், அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்வார், தன்னுடைய நிலைகளை அவர் அமைத்துக் கொள்வார். அப்படி அமைக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான், அவருக்கு அரிசினுடைய நிலை கொடுப்பான். இப்ப தனிமையிலேயும் ஒருவர் அல்லாஹுவை அஞ்ச வேண்டும் என்றால் அவர் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி இருக்க வேண்டும். நாம எங்க இருந்தாலும் சரி அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் மக்களுக்கு மத்தியிலே இருந்தாலும் சரி, மக்களுக்கு மத்தியில இல்லாமல் இருந்தாலும் சரி, தனிமையிலே நாம் மட்டும்தான் இருக்கிறோம் என்ற நிலை வந்தாலும், நம்முடைய குடும்பத்தாரோடு இருக்கிறோம் அந்த நிலை வந்தாலும், எல்லா கட்டத்திலேயும் இறைவனை அஞ்சி ஒரு மனிதர் தீமையிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்கிறார் என்றால் அவருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன செய்யறான், அரிசினுடைய நிழலை வழங்குகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் இது. அப்ப இந்த தன்மை யாருக்கு கிடைக்கும்? வெறுமனே வெளிப்படையில் நல்லவரை போன்று வேஷம் விட்டுக் கொண்டு அந்தரங்கத்துல இறைவனை அஞ்சாமல் தீமைகளை செய்து உள்ளத்தை தூய்மைப்படுத்தாமல் இருக்கக்கூடியவருக்கு அந்த நிலை கிடைக்குமா? அந்த நிலை கிடைக்காது. அல்லாஹ் மறுமை நாளை பற்றி குறிப்பிடும் பொழுது அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால், யார் தூய்மையான அந்த உள்ளத்தோடு மறுமையை சந்திக்கிறாரோ அவருக்குத்தான் அந்த நாள் பலனளிக்கும். எந்த நட்போ பேரமோ, அந்த நட்புகளோ பேரங்களோ, நம்மிடத்தில் இருக்கிற காசு பணமோ எதுவுமே நாளை மறுமையில் என்ன செய்யாது, நமக்கு பலனளிக்காது. அதையெல்லாம் வைத்துக் கொண்டு நாளை மறுமையில் எதுவுமே நம்மளால செய்ய முடியாது. யாருக்கு அந்த நாளில் நன்மை கிடைக்கும் என்றால், யாருக்கு அந்த நாளில் இறைவனுடைய அருள் கிடைக்கும் என்றால், யார் ஒருவர் தூய்மையான உள்ளத்தோடு வருகிறாரோ, தூய்மையான உள்ளத்தோடு இறைவனை சந்திக்கிறாரோ, கல்பின் சலீம், தூய்மையான உள்ளத்தோடு யார் ஒருவர் மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்கிறாரோ அந்த மனிதருக்குத்தான் என்ன செய்யும், மறுமை நாளில் பலன் ஏற்கும்.
அவர்தான் மறுமை நாளில் ஜெயிக்க முடியும். அது இப்படி மார்க்கம் பல நேரங்களில் நமக்கு இந்த உள தூய்மையை பற்றி நமக்கு பாடம் எடுத்துக் கொண்டே இருக்கிறது, அதை பற்றி நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. எனவே உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு உள்ளத்தை தூய்மையாக ஆக்கி கொண்டு செயல்படுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறான். அப்படி நேரான பாதையை அடைந்து கொள்ளுகிற வாய்ப்பை பெற்ற நாம் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு நம்முடைய குணநலன்களை சீர்படுத்தி கொண்டு மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நாம் நிற்கும் பொழுது தூய்மையான உள்ளத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறி இறைவனுடைய அருளை பெறக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். ஏனென்றால் அந்த நிலை நமக்கு இல்லை என்றால் அது மறுமையில் நமக்கு மிகப்பெரிய கைசேதமாக அது மாறிவிடக்கூடாது என்பதற்காக நாம் எப்படி கொள்கையிலே சரியாக இருக்கிறோமோ அதுபோன்று நம்முடைய உள்ளத்தை தீமையிலிருந்து தூய்மைப்படுத்தி நன்மை செய்யக்கூடியவர்களாக நல்லமல் புரியக்கூடியவர்களாக நம்முடைய வெளிப்படையிலேயும் அந்தரங்கத்திலேயும் எல்லா நிலைகளிலேயும் இறைவனை அஞ்சி பயந்து அவன் சொன்ன அடிப்படையில் வாழுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி நாளை மறுமையில் அரிசுக்கு கீழாக நிழல் பெறுகிற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு இந்த ஜும்மாவினுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.